மர்மத்தை கண்டுபிடிக்க வருவோம் நாங்கள். Life is a mystery, every day's a ride. We can't keep number, we work with the pride. எங்ககிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் இருண்ட ரகசியம் அளிப்பது கில்லாடிடா. அந்த மண்ணை வாழ்ந்த பல உண்மைகள் பிறக்கட்டும் உண்மைகள் தேடுதே. ஆமா உங்க ஃப்ரெண்டு இன்னும் வரல? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ அவன் வந்துடுவா சார். நீங்க உட்காருங்க சார். கடைசியா நான் ஒன்னே ஒண்ணு வளர்த்தேன் சார். என்னத்தையா வளர்த்து தொலைச்சாடி? என்னத்த வளர்த்து தொலைச்சேன்? ஐயோ தெரியலையே, தெருவாட்டி போன தீபக்கா இல்ல சார், நான் கடைசியா ஒன்னே ஒண்ணு வளர்த்தேன். மீன் வளர்த்தேன் சார். அந்த மீனோட பேரு தான் தீபக். how sweet. அந்த மீனுக்கு என்னாச்சு? இல்ல சார், நான் அடிக்கடி அந்த மீன் நீந்திக்கிட்டு இருக்கும்போது வந்து தொலைடான்னு கத்திக்கிட்டே இருப்பேன் சார். வரவே வராது சார். கேட்டா தானே சார்? நீங்க அமுக்கல எனக்கு இப்ப வருது சார். அந்த லேப்டாப்ல இருந்த டேட்டா எதுவுமே ஜேக்கப்போட கிடையாது, எல்லாமே ரிச்சர்டோடது. தம்பி இறந்துட்டாருன்னு அண்ணன் அவரோட திங்ஸை யூஸ் பண்ணாரு. இது எல்லாரோட வீட்ல நடக்குது தானே? இதெல்லாம் ஒரு ப்ரூஃபா? இரு, லேப்டாப்ல கிடைச்ச டேட்டா முழுசா அனலைஸ் பண்ணி பார்க்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அது மட்டும் இல்ல, ஜேக்கப் வீட்ல கிடைச்ச டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பிரைவேட் லேப்க்கு கொடுத்துருக்கேன். ரிசல்ட்ஸ் வரட்டும், கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும். அப்போ ப்ரூவ் பண்றேன் இறந்தது ரிச்சர்ட்ல ஜேக்கப். சரி, நீ சொல்ற மாதிரி ரிச்சர்ட் தான் இந்த கொலையை பண்ணாரு. ஜேக்கப்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். போலீஸ் ஏற்கனவே டிஎன்ஏ டெஸ்ட் செஞ்சுட்டாங்க. அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ஸ் படி இறந்து போனது ரிச்சர்ட் தானே தெளிவா போட்டிருக்கு. அதுக்கு நீ என்ன சொல்ற? இந்த டிஎன்ஏ ஒரு யூனிக்கான விஷயம். உலகத்துல ஒரே மாதிரி டிஎன்ஏ ரெண்டு பேருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ரிச்சர்ட் எப்படி அவரோட அண்ணனை கொலை பண்ணியிருக்க முடியும்? இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் பழக்கம், கிரெடிட் கார்டு, இதெல்லாம் வச்சு உன்னை நீயே குழப்பிக்கிற, எங்களையும் சேர்த்து குழப்புற. கைஸ், இனிமே இது நமக்கு தேவையில்லாத வேலை. போலீஸ் இந்த கேஸை பார்த்துப்பாங்க. நமக்கு 1000 வேலை இருக்கு. இங்க பாரு, கவலைப்படாத. இன்னும் ஒரே ஒரு ஃபோன் கால், அவனை கண்டிப்பா நம்ம பிடிச்சிடலாம். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாரு. வழக்கத்துக்கு மாறா எதுவும் செஞ்சிடாத. அவனை கண்டிப்பா வாட்ச் பண்ணிக்கிருப்பான். கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் அவன் லேட் ஆயிடுவான். எனக்கு புரியுது, நான் நார்மலா தான் இருக்கேன். ஆனா ஒவ்வொரு தடவை அவன் எனக்கு கால் பண்ணி என்னை மிரட்டும் போது அவனை ஏதாவது செய்யணும் போல இருக்கு. மெல்வின், உன் கோபம் எனக்கு புரியுது. உனக்கு கால் பண்றவனோட மொபைல் அளவுக்கு வச்சு அவன் அடிக்கடி போற 3 லொகேஷன்ஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அதுல அவன் வீடு எதுன்னு கண்டுபிடிக்க தான் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அந்த 3 லொகேஷன்ஸ்க்கும் நம்ம போய் பார்த்துட்டா? நீயே இப்படி யோசிக்கும் போது அவன் கண்ணில் விரல் விட்டு ஆட்டுறான். அவன் எவ்வளவு பெரிய கிரிமினல் மைனா இருப்பான். நீ அவனை தேடி முதல் லொகேஷனுக்கு போகும்போது அவன் மற்ற 2 லொகேஷன்ஸை கிளியர் பண்ணி வேற இடத்துக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம அவனை கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் ஒரு ஃபோன் கால், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அவன் எதிர்பார்க்காத அந்த செகண்ட் அவன் முன்னாடி நான் போய் நிற்கும்போது அவன் கண்ணில் ஒரு பயம் தெரியும்ல, அதை நான் பார்க்கணும். இந்துஜா, இங்க வாயே. மெல்வினுக்கு ஷூஸ்னா ரொம்ப பிடிக்கும். அசா, முதல் கிஃப்ட் கால்ல போடுற ஷூவா கொடுக்கணும். சென்டிமெண்டலி சிங்க் ஆகல. சென்டிமெண்டலா? சரியான மென்டல்.
இந்துஜா நீ ஒண்ணு பண்ணு, மெல்வினுக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடு. எப்போதுமே அவன் கையிலேயே இருக்கும், அதை பார்க்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் தான் வரும். அவனுக்கு நிறைய வாட்சஸ் இருக்கு, வேற ஏதாவது டிஃப்ரெண்டா யூஸ்ஃபுல்லா கொடுக்கணும். யூஸ்ஃபுல்லா அவனுக்கு சன் கிளாஸஸ் வாங்கி கொடு. அடிக்கடி வெளியே போறான், அதுக்கு அவனுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அவன் ரொம்ப ஃபோர்கெட்ஃபுல்லான பையன், அதை எங்கேயாவது வச்சுட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் நான் தான் ஃபீல் பண்ணுவேன். வேண்டாம், அந்த பக்கம் போய் பார்க்கலாமா? இந்துஜா இந்த மக் ரொம்ப சிம்பிளா இருக்கு. சிம்பிள் வேணா ஒரு ஐபோன் வாங்கி தரியா? உங்க காசுக்கு நான் எங்க போறது? தெரியுதுல. இந்துஜா அவனுக்கு பர்ஃப்யூம் வாங்கிதா? அவன் டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இதை வாங்கி கொடுத்து அவனுக்கு பிடிக்கலன்னா? அப்ப ஏன்டா? வரியா? இந்த கார்டுல என்ன எழுதிருக்குன்னு பாரு. To my friend and much more. நல்லா இருக்குல்ல? என்னது இது? அவன் சொல்றதுக்குள்ளார நீயே உன்னை ஃப்ரெண்ட் ஜோன் பண்ணிக்கிறியா? அதான் பக்கத்துல மச் மோர்னு போட்டுருக்குல. இந்துஜா அந்த ஃப்ரெண்ட்ங்கிற வார்த்தையே அங்க இருக்க கூடாது. உலகத்துல 2 ரிஸ்கான இடம் இருக்கு, அதுல உள்ள போனவங்க வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒன்னு கம்ஃபர்ட் ஜோன், இன்னொன்னு ஃப்ரெண்ட் ஜோன். ஐயோ, அப்போ இந்த கார்டே வேண்டாம். நான் சொந்தமா ஏதாவது வேணாம். நீ கண்டதையும் யோசிப்ப, அதுக்கு நானே உனக்கு எழுதி தரேன். ஓகேயா? வா. நான் சொன்னப்ப நீங்க யாருமே நம்பல, ஆனா இப்ப டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துடுச்சு. இன்னைக்கு நீயும் மெல்வினை திருட்டுத்தனமா எடுக்க முடியல. அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸா? எஸ் நான் அந்த சாம்பிள்ஸ் ஒரு பிரைவேட் லேப்ல டெஸ்டிங் அனுப்பியிருந்தால அதோட ரிசல்ட்ஸ் வந்துடுச்சு. அந்த டூத் பிரஷ் அப்புறம் சீப்ல கிடைச்ச முடி இது எல்லாமே ரிச்சர்டோட டிஎன்ஏ கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுது. இறந்து போன ரிச்சர்டோட டிஎன்ஏ அவரோட அண்ணன் ஜேக்கபில் எப்படி வந்துச்சு? ஏன் இதுக்கு முன்னாடி ரிச்சர்ட் அங்க போயிருப்பாரு. அங்க இருக்கும்போது ஜேக்கப் திங்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம்ல. வாய்ப்பே இல்ல. அவங்க 2 பேரும் டாக்கிங் டர்ம்ஸ்ல இல்ல. 3-4 வருஷமா ரிச்சர்ட் அந்த வீட்டுக்கு போவே இல்லைன்னு அவரே எங்க கிட்ட நேர்ல சொல்லியிருக்காரு. இதை விட என்ன ப்ரூஃப் வேணும்? இறந்தது ஜேக்கப் தான். இன்சூரன்ஸ் பண்ணதுக்காக அவர் சொந்த அண்ணனே கொலை செஞ்சுட்டாரு. உறவை ஒற்றுமையை யூஸ் பண்ணி இதை ஒரு ஆக்சிடென்ட் எல்லாரும் நம்ப வச்சிருக்காரு. சரி, நீ சொல்ற மாதிரி ரிச்சர்ட் புத்திசாலித்தனமா யோசிச்சிருந்தாலும் அந்த டிஎன்ஏ விஷயத்துல அவர் போலீஸ் கிட்ட மறைச்சிருக்க முடியாது. வேற வேற டிஎன்ஏ இருந்தாலும் மாட்டிருப்பாரு. அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரே டிஎன்ஏ இருந்தா அது எப்படி 2 பேருக்கு ஒரே டிஎன்ஏ இருக்க முடியும்? வாய்ப்பே இல்ல. பிராக்டிக்கலா இருக்க சான்ஸ் இல்ல, ஆனா சயின்டிபிக்கா சான்ஸ் இருக்கு. 2 பேரும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸா இருக்கும்போது அவங்களோட ஜெனடிக் ப்ரொஃபைல் டிஎன்ஏ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா பொதுவாக அவங்களுக்கு 20 to 30% தான் மேட்ச் ஆகும். சில ரேர் கேஸ்ல 70 to 80% மேட்ச் ஆகும். அவங்கள மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ்னு சொல்லுவாங்க. ஓ, ஸோ இந்த மாதிரி ரேர் கேசஸ்ல அண்ணனோட டிஎன்ஏ எது தம்பியோட டிஎன்ஏ எதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாதா? எப்போ வரைக்கும் முடியாது, ரொம்ப ரேர் கேஸ்ல தான் இப்படி இருக்கும். நீ சொல்றது சரிதான், ஆனா இது போலீஸ் கிட்ட எப்படி ப்ரூஃப் பண்ண முடியும்? அதுக்கு அவசியமே இல்லை. இப்போதான் ரிச்சர்டை மர்டர் கேஸ்க்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஹெட்லைன்ஸ்ல வந்திருக்கு. ஓ மை காட், நான் சொன்னது கரெக்டா போச்சு. இது ஆக்சிடென்ட் இல்ல, கொலை தானே. ஏய், டிஎன்ஏ ஒரே மாதிரி இருக்கும், அதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நீ தானே சொன்ன. இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா பிளான் பண்ண ரிச்சர்ட் ஒரு விஷயத்தை மறந்துட்டாரு. டிஎன்ஏ ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வேற வேற தானே. அதை வச்சு தான் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓ பாரு, இதை நம்ம யோசிக்கவே இல்லை. அடப்பாவி, அவன்கிட்ட கம்பெனி கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கினது நான் தான். ஆனா நேர்ல போனப்போ என்ன யாருன்னு தெரியாத மாதிரி நடிச்சா இருப்பாரு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. இவ்வளவு பெரிய பிளான் போட்ட ரிச்சர்ட் எதுக்காக நம்ம கிட்ட வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும்? ஏன்னா அவர் இறந்துட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்ண உடனே நம்ம அவரோட ஃபைல்ஸை பெர்மனன்ட்டா டெலீட் பண்ணிடுவோம்.
ஒருவேளை வேற யாருக்காவது அவர் சாவுல சந்தேகம் வந்தா கூட ரிச்சர்ட் பத்தியும் அவர் பாஸ் பத்தியும் எந்த ஒரு டீட்டெயில்ஸும் எங்கேயும் இருக்காது. அதான் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, கேஸும் முடிஞ்சிருச்சு. அடுத்த வேலை என்னன்னு பார்ப்போம். கேஸ் இன்னும் முடியல. அவர் லேப்டாப்ல இந்த டேட்டா அனலைஸ் பண்ணி பார்த்தப்ப சில இமெயில் கிடைச்சிச்சு. சையத் ஜமால்னு ஒருத்தன் அடிக்கடி ரிச்சர்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட். இந்த ஆக்சிடென்ட் காலை எல்லாமே அவன் தான் பிளான் கொடுத்தது. ஆமாம், உங்கள் பேர் இந்திராணி, வயசு 68, ஹஸ்பண்ட் வந்து காலமாயிட்டாரு, சன் வந்து கனடாவில் இருக்காரு, நீங்கள் வந்து இங்கே தனியாக இருக்கீங்க. நான் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாமா? ஆமாம், நீங்கள் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் சரியாக தான் இருக்குது. சரிம்மா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் அப்ளை பண்ணியிருந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து எங்கள் கம்பெனி அப்ரூவ் பண்ணிருச்சு. ஹலோ மேடம், லைனில் இருக்கீங்களா? இல்லை, 60 வயசுக்கு மேலே நிறைய கம்பெனியில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் தர மாட்டாங்கல்ல, நீங்கள் மட்டும் எப்படி கொடுக்குறீங்க? அதாம்மா மற்ற கம்பெனிஸ்க்கும் எங்கள் கம்பெனிஸ்க்கும் உள்ள வித்தியாசம். அதாவது நாங்கள் வந்து கஸ்டமர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறோம், அவங்கெல்லாம் வந்து கம்பெனிஸ் நல்லா இருந்தால் போதுன்னு நினைக்கிறாங்க. எங்களை மாதிரி வயசானவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, சந்தோஷமாக தான் இருக்கு. அஃப்கோர்ஸ் உங்களை நம்பி தானேம்மா நாங்கள் இருக்கோம். சரி, எனிவே கவலைப்படாதீங்க, எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் வந்து உங்கள் வீட்டுக்கு வருவார். அவர் கொடுக்குற ஃபார்ம்ஸில் வந்து கையெழுத்து போட்டுருங்க, பணத்தையும் அவர்கிட்ட கொடுத்துருங்க. உங்களுக்கான இன்சூரன்ஸ் கவரேஜ் எங்கள் கம்பெனி ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணோம், அது என்னுடைய பொறுப்பு. ஓகேம்மா? ஓகே, ஆல்ரைட்மா, பாய். இந்த இமெயிலில் ரிச்சர்ட் சையத் கிட்ட எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சையத் இந்த மாதிரி நான் நிறைய பேருக்கு பிளான் போட்டு கொடுத்துருக்கேன், இது வரைக்கும் யாரும் போலீஸ் கிட்ட மாட்டல, தைரியமா செய்யணும்னு சொல்றான். ஸோ இந்த சையத் ஜமால் சாதாரண ஆள் கிடையாது. இன்சூரன்ஸ் ஃப்ராடையே தொழிலாக வச்சிருக்கிற ஒரு கிரிமினல். இவன் எப்படிலாம் ஃப்ராட் பண்ணியிருக்கான்னு தெரியுமா? 3 மாசத்துக்கு ஒரு தடவை புது பேர்ல இன்சூரன்ஸ் ஏஜென்சி ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் சீப்பான காஸ்ட்ல ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் அட்வர்டைஸ் பண்ணுவான். அதை பார்த்துட்டு நம்பிட்டு வரவங்க கிட்ட பணம் வாங்கி ஏமாத்திடுவான். அடுத்த 3 மாசத்துல வேற பேரு வேற கம்பெனின்னு போயிட்டே இருப்பான். யாருமே இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? இவனோட டிரான்சாக்ஷன்லாம் ஆன்லைன்ல தான், அப்பப்போ சர்வரை கிளியர் பண்ணிடுவான். இவனுக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் கிடைக்கவே மாட்டேங்குது. போலீஸ் கிட்ட போறதுக்கு இந்த இமெயில் கான்வர்சேஷன் மட்டும் பத்தாது, அவனை நேர்ல கையும் களவுமா பிடிக்கணும். அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நாம ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். அதுல வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் 200 பேருக்கு லோ காஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவைப்படுது. இந்துஜா, நீ என்ன செய்யற? நீ சைட்க்கு கால் பண்ணி உங்க ஆடை நாங்க ஆன்லைன்ல பார்த்தோம், எங்க கம்பெனியில வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்ற. ஆனா உன் கூட போன்ல பேசுறது சையத் தான்னு நீ கன்ஃபார்ம் பண்ணணும். அவன் சொல்ற ரேட்டுக்கு நீ உடனே ஒத்துக்காத. ஒரு 4-5 நாள் அவன் கூட பேசு, அவன் கிட்ட நெகோஷியேட் பண்ணு. அப்போதான் அவனுக்கு நம்ம மேல சந்தேகம் வராது. இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான விஷயம், அவனை நாம நேர்ல சந்திச்சு தான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவோம்னு நீ சொல்லணும். 200 பேருக்கான ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் இட்ஸ் a big deal. ஸோ கண்டிப்பா நாம கூப்பிடுற இடத்துக்கு அவன் வருவான். தீபக், இந்த சையத் ஒரு பயங்கரமான கிரிமினல். ஸோ இந்துஜா சொல்ல போற அந்த கம்பெனி பேரை அவன் கண்டிப்பா ஆன்லைன்ல தேடி பார்ப்பான். அவன் தேடி பார்க்கும்போது அந்த கம்பெனியோட வெப்சைட், அந்த வெப்சைட்ல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அது மட்டும் இல்ல, இந்துஜா அவன் கூட போன்ல பேசும்போது அவன் அந்த லைனை ட்ராக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஸோ அவனுக்கு சந்தேகமே வராம பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. அசா, நம்ம 2 பேருக்கு 2 டாஸ்க் இருக்கு. முதல் டாஸ்க், தீபக் கொடுக்கிற லிஸ்ட் படி சையத்னால யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள நேர்ல சந்திச்சு அவங்க கூட பேசி சையத்க்கு எதிராக நாம எவிடன்ஸை கேதர் பண்ணணும். 2வது டாஸ்க், சையதை நாம நேர்ல சந்திக்கணும்னா அதுக்கு நமக்கு ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் தேவைப்படுது. ஸோ அந்த ஆஃபீஸ் ஸ்பேஸை நாம அரேஞ்ச் பண்ணணும். லவுட் அண்ட் கிளியர்? எஸ். சையத், யூ ஆர் டெட். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. நீங்கள் சொன்ன ரேட்டையே நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஆனால்
ஏதோ ஒரு விஷயம் நேரில் தான் பேசணும்னு சொல்லியிருந்தீங்க, சொல்லுங்க. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் கேட்க போற விஷயம் நமக்குள்ளேயே இருந்தா நல்லா இருக்கும். சார், நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், இந்த விஷயமா நம்ம ஏற்கனவே 2 இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட பேசியிருந்தோம். உங்கள் ரேட்ஸ் எங்களுக்கு ஒத்து வந்தாலும் எங்களுக்கு அவங்க டீல் ஒத்து வரல. அதான் உங்கள்கிட்ட பேச வந்தோம். முதல்ல உங்க டீல் என்னங்கிறத சொல்லுங்க, அதுக்கப்புறம் முடியுமா இல்லையாங்கிறத நான் சொல்றேன். ஓகே, எம்ப்ளாயீஸுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்காக கம்பெனியில் எங்களுக்கு பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. அந்த பணத்திலிருந்து பாதி அமௌண்ட் அவங்களுக்கு தெரியாம நாங்களே எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். இன்சூரன்ஸில் என்னெல்லாம் கவர் பண்ண சொல்கிறோமோ அதில் 10% கவர் பண்ணால் போதும். இந்த டீல் உங்களுக்கு ஓகேனா நம்ம 3 பேருக்குமே லாபம். என்ன சொல்கிறீங்க? கரெக்டான ஆளுகிட்ட தான் வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பேசின 2 ஏஜென்ட் உனக்கே தெரியாத பசங்க. ஆனா என்னால அதை செய்ய முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி இது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. மாட்டிக்கிட்டா நம்ம 3 பேரோட லைஃபும் ஓவர். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் எனக்கு சாதாரணமான மேட்டர். இதை விட பெரிய ஸ்கேம் எல்லாம் பண்ணியிருக்கேன். என்ன நம்பிக்கை வரலையா? சொல்றேன் கேளுங்க. 2016 இந்தோனேஷியாவில் மெடிக்கோ கேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி எங்களை ஏமாத்திடுச்சுன்னு சொல்லி 300 பேர் அந்த கம்பெனி மேல கேஸ் போட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. ஸோ ஆதாரம் இல்லைங்கிறதுனால கோர்ட்டே அந்த கேஸை டிசால்வ் பண்ண. அந்த கம்பெனியை நடத்தினது நான் தான். அதுல இருந்தே தப்பிச்சு வந்த வேணாம். இதெல்லாம் சரி. இவ்வளவு ஏன் சிங்கப்பூர்லயே இன்சூரன்ஸ் பேரை சொல்லி எத்தனை பேரை ஸ்கேம் பண்ணிருக்கேன் தெரியுமா? ஆனா எனக்கு எதிராக தேடினாலும் உங்களால எவிடன்ஸ் கிடைக்கும். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. நான் சொல்ற மாதிரி செஞ்ச யாரும் மாட்டிக்க மாட்டோம். ஒருவேளை எம்ப்ளாயிஸ் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கலன்னு கேள்வி கேட்டா கேட்பானுங்க தான். கேட்கறதுக்கு ஆள் இருக்கும் தான். ஆனா அந்த மாதிரி கேட்டா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஹிடன் கிளாஸ் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்க 1000 ஓட்டம் இருக்கு. டோன்ட் வரி. சார், ஒரு ஹவருக்கு தான் நான் ஆஃபீஸ் வாடகை கேட்டு இருந்தீங்க. டைம் முடிஞ்சு போச்சு, கிளம்புங்க சார். ஓனர் வந்து அப்புறம் திட்டுவாரு. ஓகே, அடுத்த ஷூட்டிங்கு வேற ஒரு குரூப் வருது. எங்க ஓட பார்க்குறேன்? உன்னால எங்கேயும் போக முடியாது. இது வெறும் பேன் இல்லை, ஸ்பாய் கேமரா. நீ பேசினது எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதுவும் லைஃப் ரீலேல போலீஸ்க்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, நீ ஏமாத்தின நிறைய பேர்கிட்ட ரிட்டன் கம்ப்ளைண்ட்ஸ் வாங்கிட்டோம். உனக்கு எதிராக இருக்கிற ப்ரூஃபும் கலெக்ட் பண்ணிட்டோம். சையத் ஜமால், நீ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இங்கே உட்காரு, போலீஸ் வந்துடும். போன மாசம் டெக்னாலஜி பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதினால ஞாபகம் இருக்கா? அது படிச்சு பார்த்துட்டு எனக்கு அவார்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னடாச்சு? உடம்புக்கு சரியில்லையா? என்னைக்கு என் அம்மா வச்சு என்னை மிரட்ட ஆரம்பிச்சோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணேன் உன்னை நேருக்கு நேரா சந்திக்கணும்னு. இது நீ ஆரம்பிச்சு வச்ச கேம், நீயே முடிச்சு வை, இங்கேயே இப்போவே. ரகசியங்கள் 100 நம்பாத இங்க நல்லவங்க யாரு?
நாங்க life is a mystery every day's a ride we can't give number we work with the pride எங்க கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் இருண்ட ரகசியம் அளிப்பது கில்லாடிடா அதை பண்ணி வாழ்ந்த பல உண்மைகள் பிறக்கட்டும் உண்மை கண்டே